ஹாய் ஹலோ பிரைன்மாஸ்க் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நான் 2 நாளைக்கு நான் லைவ் போயிருந்தேன். அந்த லைவில் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, வாட்டர் மார்க் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு வந்து எனக்கு சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது 2 வாட்டர் மார்க் வரும். ஒன்று வந்து நம்ம சேனலோட பேரை வந்து நமக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் ஏதாச்சும் ஒரு இடத்துல வாட்டர் மார்க் மாதிரி யூஸ் பண்ணுறது. இன்னொன்று வந்து யூடியூப்பில் வந்து இந்த சைடில் வந்து கீழே வந்து சப்ஸ்கிரைபர் பட்டனில் வந்து நம்மளோட சேனல் லோகோவை வாட்டர் மார்க்காக வைக்கிறது. இல்லை யூடியூப்ன்ற பேரையே வந்து வைக்கலாம், இல்லை சப்ஸ்கிரைபுன்றதை வைக்கலாம். அதெல்லாம் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்றத வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதை வந்து நான் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மூலமாக தான் சொல்ல முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்ற வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேங்களா? தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பாருங்கள். என்னென்னு கேட்டிங்கன்னா, கூகுள் குரோமில் போய்ட்டு டெஸ்க்டாப் மூடை வச்சுட்டு நீங்கள் வந்து யூடியூபோட மை சேனல் பேஜை ஓப்பன் பண்ணிங்க. மை சேனல் கிடையாது, இது என்ன பேஜ், இது பேர் நம்மளோட கிரியேட்டர் ஸ்டுடியோ. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ பேட்டா, டேஷ்போர்டு, வீடியோ மேனேஜரு, லைவ் ஸ்ட்ரீமிங், கம்யூனிட்டி, சேனல் கிரியேட், இந்த மாதிரி ஏகப்பட்டது வருது. ஓகேங்களா? இதில் நீங்கள் வந்து சேனல் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த சேனலில் வந்து ஒரு 4 இது உருவாகுது. என்னென்ன? ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸு, மானிட்டேஷன், அப்லோட் டிஃபால்ட்ஸு, பிராண்டிங், அட்வான்ஸ்டு. அதில் வந்து நீங்கள் வந்து பிராண்டிங்கை கிளிக் பண்ணணும். பிராண்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து நான் வந்து பிரைன் மாஸ்க்ன்ற லோகோ வச்சுருக்கேன். டிஸ்பிளே டைம் வந்து என்டையர் வீடியோவில் வச்சுருக்கேன், அப்டேட் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இப்போ நான் வந்து இந்த சைடில் வந்து ரிமூவ் கொடுத்துட்டேன்னா இந்த என்டையர் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் போய் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக வேணுமா இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் விட்டுட்டு வேணுமான்னு அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இந்த இடத்துல செலக்ட்னு வரும். அந்த செலக்டில் போய்ட்டு உங்கள் லோகோ எங்கே இருக்கோ அந்த லோகோவை நீங்கள் வந்து உங்கள் கேலரியில் போய் செலக்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இல்லை லோகோ வேண்டாம் நான் யூடியூப் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனே வைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப்னு வந்து லோகோ உங்களுக்கு கிடைக்கும் கூகுளில். அதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த லோகோ கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லோகோ வந்து அந்த இடத்துல வந்து வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்டேட் கொடுத்துருங்க, சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது வந்து பிராண்டிங்கில் வந்துடும். அதாவது அந்த மூலையில் ரைட் சைடு கார்னரில் கீழே வந்து யூடியூபோட பேரோ இல்லை உங்கள் சேனலோட பேரோ வந்து இதில் வந்து நிற்கும். அதாவது வாட்டர் மார்க்காக, அதாவது லைட்டாக மங்கலாக வந்து இருக்கும். ஓகேங்களா? இது ஒன்று. ஓகேங்களா? சரி, ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, இது பேக் வந்துடும். ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களோட சேனலில் உங்களோட வீடியோவில் வந்து உங்கள் சேனல் பேர் உங்களுக்கு பின்னாடி பேக்ரவுண்டில் வாட்டர் மார்க்காக வரணும்னா, இப்போ வீடியோ எடிட் பண்ணும்போது அது செய்யணும். வீடியோ எடிட்னால் எப்படி? நான் இப்போ பவர் டைரக்ட் மூலமாக வந்து வீடியோ எடிட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போது நீங்கள் எடிட் பண்ண வீடியோவை பவர் டைரக்டில் வந்து கொண்டு வர போகிறீங்க. அதாவது எப்படின்னா, இப்போ பாருங்கள், உதாரணத்துக்கு நான் ஏற்கனவே எடிட் பண்ணி வச்சுருந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். எடிட் ப்ராஜெக்டில் போயிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நான் வீடியோ வந்து எடிட் பண்ணுறோம். ஓகேங்களா? சவுண்டை இதை குறைச்சி வச்சுக்கிறேன். இப்போ பேக்ரவுண்டில் வந்து வாய்ஸ் வரணும், இது நம்மளோட சேனல் பேர் வரணும். இப்போ இதில் வந்து இந்த வீடியோவில் வந்து பேக்ரவுண்டில் வந்து எதுவுமே கிடையாது, ப்ளைனாக இருக்குது. நான் இருக்கேன், பக்கத்தில் வந்து பூ இதெல்லாம் இருக்குது. இப்போது இந்த இடத்துல வந்து என்னோடய பேரை வர வைக்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும், லேயர் அந்த மேலே வந்து 2வது இந்த லேயரை கிளிக் பண்ணோம்னா இதில் வந்து டைட்டில்னு ஒன்று இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டைட்டில் கிளிக் பண்ணோம்னா டிஃபால்ட்டுன்னா எந்த வித அனிமேஷனும் இல்லாதது, அது டிஃபால்ட்டை கிளிக் பண்ணி அதில் போய்ட்டு நான் என்னோடய சேனல் பேரை நான் வந்து எழுதுகிறேன். ஓகேங்களா? பாருங்கள், பிரைன்மாஸ்க் அப்படின்னு நான் எழுதிட்டு ஓகே கொடுத்துறேன். மறுபடியும் எடிட்டில் போகிறேன். அதை பற்றி கொஞ்சம் எடிட் பண்ண வேண்டியது இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இடத்துல போய்ட்டு லைட் பண்ணணும். முதல்ல கலரை வந்து நான் பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இதான் ஃபோன் பேஸில் கலர் பிளாக்கு, ரெட்டு, அதுமாதிரி ஏகப்பட்ட கலர் இருக்குது. இப்போ நான் வந்து பிளாக்கை செலக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன். இதுதான் வந்து அந்த கலரை கூட்டுறது குறைக்கிறது. அப்போ இதை வந்து நான் லைட்டாக குறைச்சி வச்சிட்டேன்னா இப்போ இதை வந்து இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? வச்சுட்டு
ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இந்த இதை வந்து நான் வந்து வீடியோ எவ்வளோ பெருசாக இருக்கோ அவ்வளோ பெருசாக வந்து நான் வந்து ஆக்கிக்கிறேன். பார்த்தீங்களா? சரி, இவ்வளோ பெருசாக வந்து ஆக்கிக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வீடியோ வந்து ப்ளே பண்ணும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ ஃபுல்லாகவே வந்து இந்த கீழே வந்து பிரெயின் மாஸ்க்குன்ற ஒரு வார்த்தை இருக்குது. சரி, இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், என்ன லாபம் கேட்டிங்கன்னா, இந்த வாட்டர் மார்க் உள்ள வீடியோவை சப்போஸ் நாளைக்கு யாராச்சும் காப்பி டவுன்லோட் பண்ணி அவங்க சேனலில் போடும்போது அதில் நம்மளோட சேனல் பேர் வந்து ஷோ ஆகும். ஸோ இது மூலயமா அந்த பார்க்குற பார்வையாளருக்கு வந்து இது பிரெயின் மாஸ்க்குன்னு சேனலில் உள்ள ஒரு வீடியோ, அதை எடுத்து தான் வேறு யாரும் வந்து காப்பி பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு இது வந்து தெளிவு வந்து அவங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நானும் நிறைய வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து உங்கள் சேனல் பேர் வாட்டர் மார்க்காக இந்த மாதிரி வரணும், இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா? வேறு ஒன்றும் இல்லை. வீடியோ புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். பாய். பார்த்துருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடிக்கடி போடுற வீடியோவை நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நான் உங்கள் ரஹ்மான். பாய்.